ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எப்படி விஎன் அப்ளிகேஷனில் பிளர் அண்ட் பிளாக் எஃபெக்ட் வச்சு ஒரு வீடியோ எடிட்டிங் எப்படி பண்ண சொல்லிட்டு நான் இன்னைக்கு இந்த வீடியோ சொல்லி தர போகிறேன். மறக்காமல் நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஒரு வீடியோ எடிட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், நான் யூஸ் பண்ணக்கூடிய இந்த அப்ளிகேஷனும் அதுக்கப்புறம் இதில் யூஸ் பண்ணக்கூடிய எஃபெக்ட்டையும் ரெண்டுமே வந்து டெலிகிராமில் அப்லோட் பண்ணுவேன். கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் டெலிகிராம், அதில் போய் ஜாயின் பண்ணி நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணோன்னே எஸ் ஐக்கான் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும், இந்த ஆப்ஷனும் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னே வீடியோஸ்லாம் காட்டும். இதில் எந்த வீடியோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கீழே உங்களுக்கு ரைட் சைடு ஏரோ காட்டும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு எடிட்டிங் பேஜுக்கு வந்து வீடியோ வந்து காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே காட்டும் போது இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஃபில்டர்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்னு இருக்கும் ஃபில்டருக்கு பக்கத்தில். ஸோ இதையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னே இங்கே உங்களுக்கு எக்ஸ்போஸ்னு இருக்கும், இதை வந்து -8 வைங்க. அதேமாரி கான்ட்ராஸ்ட்னு இருக்கும். ஸோ இதையும் வந்து கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா +100 வைங்க, அதாவது ஃபுல்லாக வைங்க. அதுக்கப்புறம் பிரைட்னஸ்னு இருக்கும், இதையும் வந்து கிளிக் பண்ணி இதை வந்து -7 வைங்க. ஸோ -7 வச்சோடனே இங்கே அதுக்கப்புறம் உங்களுக்கு சேச்சுரேஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி இதை வந்து +25 வைங்க. ஸோ இதை +25 வச்சோடனே இங்கே உங்களுக்கு வைப்ரன்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு +17 செட் பண்ணுங்கள். ஸோ +17 செட் பண்ணோன்னே பக்கத்தில் 2 இருக்கும், இந்த 2 ஆப்ஷனை விட்டுட்டு HSL அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னே க்ரீன் இருக்கும். ஸோ இந்த க்ரீன் கலரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போது இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாமே வந்து மைனஸ் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே மைனஸ் பண்ணோன்னே அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க கலரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே அதையும் வந்து எல்லாமே மைனஸ் பண்ணுங்கள். ஸோ இதுவும் மைனஸ் பண்ணோன்னே அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்க கலரை கிளிக் பண்ணி அதையும் வந்து எல்லாமே மைனஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதையும் மைனஸ் பண்ணோன்னே பக்கத்தில் இருக்கக்கூடிய பர்பிள் கலரை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதையும் கிளிக் பண்ணோன்னே அதில் சேச்சுரேஷன் மட்டும் -100 வைங்க. ஸோ அதை வந்து பண்ணோன்னே அதுக்கப்புறம் உங்களுக்கு ரோஸ் கலர் இருக்கும். ஸோ அதையும் கிளிக் பண்ணி ரோஸ் கலர் வந்து பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் மட்டும் அதேமாரி 100, அதாவது -100 வைங்க. அதுக்கப்புறம் இங்கே எல்லோ கலர் இருக்கும். ஸோ எல்லோ கலருக்கு வாங்க. எல்லோ கலர் வந்தோடனே இங்கே சேச்சுரேஷனை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா -22லையும் அதுக்கப்புறம் லைட்னஸ் இருக்குது பாருங்களா, அது வந்து +35 வைங்க. ஸோ வச்சோடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரஞ்சு கலரை கிளிக் பண்ணி அதையும் வந்து அந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆப்ஷனை வந்து -14 வைங்க. ஸோ -14 வச்சோடனே கீழே இருக்கக்கூடிய சேச்சுரேஷனை +33 வைங்க. ஸோ அதுக்கப்புறம் லைட்னஸ்னு இருக்கும், இதையும் வந்து +34 வைங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பக்கத்தில் ரெட் இருக்கும். ஸோ இந்த ரெட் கலரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து -20 வைங்க. ஸோ அதுக்கப்புறம் சேச்சுரேஷன் இருக்கும், இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா -17 வைங்க. ஸோ கரெக்டாக வைக்கணுமா அப்படிலாம் இல்லை. ஸோ ஒரு % வந்து அதிகமாகவும் இருக்கலாம், ஒரு % வந்து கம்மியாகவும் இருக்கலாம். அதுக்கப்புறம் லைட்னஸ் வந்து +39 வைங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷார்பன் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி +61 வைங்க. ஹைலைட்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி +60 வைங்க. ஸோ அதை வந்து +60 வச்சோடனே கீழே இருக்கக்கூடிய டிக் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா திரும்பி ஃபில்டர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்லேருந்து ஃபில்டரை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃபில்டரை வந்து கிளிக் பண்ணோன்னே என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து கீழே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வந்து காட்டுவாங்க, ஃபில்டருடைய ஆப்ஷன். ஸோ அதை வந்து மூவ் பண்ணிட்டு வரும்போது லைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே நிறைய உங்களுக்கு காட்டும், இதில் LT2ன்னு இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா திரும்பி பக்கத்தில் லைட்டுக்கு பக்கத்தில் பர்சன் இருக்கும். ஸோ அந்த பர்சன்ற எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் PN1 அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னே திரும்பி லைட் கிட்ட வாங்க, திரும்பி LT2 அப்படின்ற இந்த எஃபெக்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணோன்னே டிக் மார்க் கொடுங்க. கொடுத்துட்டு அதை பண்ணி முடிச்சோன்னே எங்கே பிளர் எஃபெக்ட் வேணுமோ வீடியோவில் ஸோ அந்த இடத்த மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். உங்களுக்கு சிசர் சிம்பிள் மாதிரி காட்டும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஆகிடும். ஸ்ப்ளிட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே மேலே உங்களுக்கு டேப் டு ஆட் ஸ்டிக்கர் அப்படின்ட்டு இன்னொரு லேயர் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு காட்டும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ணக்கூடிய இந்த எஃபெக்டை வந்து டெலிகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து மறக்காமல் நீங்களும் யூஸ் பண்ணுங்கள்.
இப்போது என்ன பண்ணுறீங்கன்னா கீழே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் காட்டுவாங்க. இதில் வந்து ஃபில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிளெண்டிங்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு இங்கே உங்களுக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லுமினோசிட்டின்னு ஒரு பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து காட்டுவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு 100% இருக்கும். இது வந்து ஒரு 85 வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா டிக் மார்க் கொடுங்க. டிக் மார்க் கொடுத்தோன்னே அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் மேலே இருக்கக்கூடிய இப்போ ஆட் பண்ண அந்த எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கரெக்டாக எந்த இடம் வேணுமோ அந்த இடம் மட்டும் நீங்கள் கரெக்டாக வச்சுட்டு இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த எஃபெக்டை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு பக்கத்தில் எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு டிலேட் என்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டிலேட் ஆகிடும். ஸோ இப்போது உங்களுக்கு எங்கே பிளர் தேவையோ அந்த இடம் மட்டும் பிளர் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ண இடத்துல ஸோ அதை வந்து அந்த ப்ளஸ்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒயிட்னு வரும். ஸோ அதையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே டியூரேஷன் இருக்கும். அதை வந்து ஃபுல்லாக செட் பண்ணுங்கள். ஃபுல்லாக வந்து செட் பண்ணோன்னே டிக் மார்க் கொடுங்க. கொடுத்தோன்னே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு வீடியோ வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரெடி ஆனதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிக் மார்க் கொடுத்தா வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்போஸ் உங்களாலேயே ரெடி பண்ண முடியலன்னா உங்களுக்கு தேவையான வீடியோஸை மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். நான் கூட ரெடி பண்ணி தரேன். வாட்ஸ்அப் லிங்க்கும் கீழே கொடுத்துருப்பேன். நீங்கள் அது மூலியமாகவும் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். குட் பை.